அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் 600 என்ற நூலிலிருந்து பாடல் 146 மற்றும் 147 பாடலை கவனிப்போம். மிளகு கற்பம். ஆமே மிளகு கற்பம் அடவாக மண்டலம் வாகுடன் தின்று வளமாக தீர்த்தபின் பாரும் பொறுக்கும் பல கற்பம் தானோக்கும் காகம் கருத்த கரிசாலை தின்றிடே. மிளகு கற்பத்தை ஒரு மண்டலம் உட்கொண்ட பிறகு பல வகையான கற்ப மருந்துகளை உட்கொள்ளலாம். அவற்றில் கரிசாலையை கருப்பாக்கி உண்ண வேண்டும். தின்ற கரிசாலை தேகம் திரை போகும். தின்ற கரிசாலை தேகம் நரை போகும். தின்ற கரிசாலை தேகம் சிறு பிள்ளை. தின்ற கரிசாலை சிதையாது ஆக்கையே. கருப்பாக்கிய கரிய நிறம் கொண்ட கரிசாலையை உட்கொள்வதால் தேகத்தில் உள்ள நரை திரை மாறி இளமை ஏற்படும். பிறகு உடம்பு என்றென்றும் அழியாமல் நிலைத்து நிற்கும். முதலில் கருப்பாக்கிய செங்கடுக்காயை ஒரு மண்டலம் உட்கொண்ட பிறகு கருப்பாக்கிய மிளகு கற்பத்தை உட்கொள்ள வேண்டும். அதற்கு முன் கருப்பாக்கிய செங்குமரியை உட்கொள்ள வேண்டும். அதன் பிறகே மிளகு கற்பத்தை ஒரு மண்டலம் உட்கொள்ள வேண்டும். மிளகு கற்பத்தை உட்கொண்டபின் கருப்பாக்கிய கரிசாலையை உட்கொண்டால் நரை திரை மாறும் என்றும் இளமையோடு இருக்கலாம். நீங்களும் வாசி யோகத்தை செய்து கற்ப மருந்தை செய்து சாப்பிட்டு மூப்பு பிணி இல்லாமல் வாழ முயற்சி செய்யுங்கள். அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி.